ஆண்டவர் நான் உங்களுக்கு என் சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல. அப்போ நம்மளை சுற்றிலும் இருக்கிற விஷயங்கள் ரொம்ப பதட்டமாக அழிவுக்கு நிகரான நம்மை டோட்டலாக டேமேஜ் பண்ணுற சுச்சுவேஷனாக இருக்கும். பட் நமக்குள்ள தேவனுடைய சமாதானம் இருக்குது. நம்ம அந்த சமாதானத்தில் நிலைத்திருந்தோமானால் இயேசுவின் நாமத்தில் அந்த புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தில் நம்ம கட்டளையிட்டு அந்த சுச்சுவேஷனை மாற்றுவோம். பட் நமக்குள்ள ஆண்டவருடைய சமாதானம் இருந்தும் நம்ம அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது அந்த பயம் நம்மை கவ்விக்கொள்ள ஆரம்பிக்கிறது. அப்போது வெளியில் இருக்கிற அந்த டேமேஜ் டிஸ்ட்ரக்டிவ் சுச்சுவேஷன் நமக்குள்ளே இம்பார்ட் ஆன உடனே நமக்குள்ளே இருக்கிற சமாதானத்தை இழந்து நம்ம அந்த பொய்களை உண்மை என்று நம்பி நம்ம டேமேஜஸ்குள்ளே போக ஆரம்பிச்சோம். உலகம் தரக்கூடிய சமாதானம் ஒரு கிராஃப்டினஸ் அஜெண்டாவோடு இருக்கும். அது நம்மளை விடுதலையாக்காது. ஆனால் ஆண்டவருடைய சமாதானம் என்பது அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஆவிக்குரிய கனிகளில் நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம் ரொம்ப முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். அந்த நீடிய பொறுமை எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய ஆத்மாவை நம்ம காப்பாற்றி கொள்றதுக்கு. அது என்று இயேசுவின் நாமத்தில் நம்ம கட்டளை கொடுக்கணும்னா நமக்குள்ள முதல்ல சமாதானம் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை இருக்கணும்.